This video is sponsored by BuyMode shopping app. BuyMode e-shopping application is one of the best online shopping app now available on Play Store and App Store. Click below link and install application. Thank you. நம்ம இன்னைக்கு வேர்க்கடலை வச்சு ரொம்ப டேஸ்டியான ஹெல்தியான ஸ்வீட் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது செய்கிறதும் ரொம்ப ஈஸி. ஒரு 3 பொருட்கள் இருந்தாவே போதும். இது சட்டுன்னு ரெடி பண்ணிடலாம். ஓகே, டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 2 கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்துக்கோங்க. வறுக்காத பச்சையான வேர்க்கடலை எடுத்துக்கோங்க. நீங்கள் மெஷரிங் கப் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை. வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு கப் இல்லைன்னா கிளாஸ் எடுத்துகிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் மண் தூசி ஏதாவது இருந்ததுன்னா நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா தண்ணி ஊற்றிட்டு ஒரு 2 மணி நேரத்துக்கு இதை அப்படியே ஊற வச்சுருங்க. இப்போ 2 மணி நேரம் கிட்ட ஆயிருக்கு. கடலை நல்லா ஊறியிருக்கு. இந்த ஸ்டேஜில் தண்ணியிலேருந்து வடிச்சிட்டு இந்த கடலையை மட்டும் வெளியில் எடுத்துட்டு ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு கடலை முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு நைஸாக அரைச்சிடணும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இதோட கன்சிஸ்டன்சி நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி. இப்போ இது ஒரு உரமாக இருக்கட்டும். அடுத்து ஒரு கடாயில் வெல்லம் சேர்த்துக்கோங்க. 2 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. நம்ம எந்த கப்பில் வேர்க்கடலை எடுத்தோமோ அதே கப்பில் 2 கப் வெல்லம், 1 கப் தண்ணி சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு வெல்லம் கரையிறது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. வெல்லம் கரைஞ்சதுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை நல்லா கொதிக்க வச்சுருங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்க வேர்க்கடலை பேஸ்ட் இருக்குல்ல, அதை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் சீக்கிரமாகவே மிக்ஸ் பண்ணிடணும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு இது நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். இப்போ பாருங்கள், இப்போவே திக்காகிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிருச்சு. இது இன்னுமே நல்லா திக்காகிட்டு அல்வா பதத்துக்கு உருண்டு திரண்டு வரணும். அது வரைக்கும் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இடையிடையில லோ ஃப்ளேமில் ஹை ஃப்ளேமில் மாற்றி மாற்றி வச்சு நீங்கள் கலந்துகிட்டே இருக்கலாம். இந்த அளவுக்கு திக்கானதுக்கப்புறமா இடையிடையில கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். மொத்தமாக 1/4 கப் அளவுக்கு நெய் சேர்த்தா போதும். எந்த கப்பில் வேர்க்கடலை எடுத்தோமோ அதே கப்பில் 1/4 கப் நெய் கரெக்டாக இருக்கும். இந்த அளவுக்கு திக்கானதுக்கப்புறமா ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஏலக்காய் தூள் சேர்க்கறதுனால நல்ல ஒரு ஃப்ளேவரோடு இருக்கும். இதில் நம்ம எண்ணெய், அதுக்கப்புறமா